எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 16க்கான காணொளி. இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த காணொளியை முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். தியானம் செய், தியானம் செய். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி. அடுத்து மூன்றாவது கேள்வி, தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. ஓடம், ஓடம். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ மாலுமினா, அதாவது இது கலை சொற்கள். மாலுமினா செயிலர், புயல் ஸ்டோர்ம், தூரிகை பிரஷ், சிற்பம் ஸ்கல்ப்சர். அடுத்து ஆறாவது கேள்வி, சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி. அடுத்து தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவண்ணன், பாவண்ணன். தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி களரினா வயல், நிகர்னா சமம், பருதி, பருதினா கதிரவன், முகில்னா மேகம். அடுத்து 12வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. பாரதிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கண்ணன் பாட்டு, கண்ணன் பாட்டு. அடுத்து வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 14வது கேள்வி, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றஞ்சென்னி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது. கடல், கடல். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி பந்தர், பந்தர்னா கடைப்போலி. மைஞ்சு, மைஞ்சுனா முதற்போலி. அஞ்சு, அஞ்சுனா முற்றுப்போலி. அரையர், அரையர்னா இடைப்போலி. 17வது கேள்வி, பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு.
ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் சரி. அதாவது பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். அடுத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அகநானூறு. அடுத்து 20வது கேள்வி. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அடுத்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். அடுத்து நெறி எனும் சொல்லின் பொருள். நெறினா வழி. வழி. அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பரணி. பரணி. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி ஒப்புமைனா இணை, அற்புதம் விந்தை, முகில் மேகம், உபகாரி வள்ளல். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அதாவது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. சரி. உடுமலை நாராயணகவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. அனைத்தும் தவறு. அப்போ இது நாம் படிக்க தேவையில்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டு. பேச்சு மொழி தான் உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. அடுத்து மொழியின் முதல் நிலை பேசுதல். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். அடுத்து ஒளியின் வரி வடிவம். ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எழுத்து. எழுத்து. அடுத்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 6 வகைப்படும். அடுத்து குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்று கூறியவர் கலாப்பிரியா. கலாப்பிரியா. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். முண்டந்துறை. முண்டந்துறை. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். அடுத்து வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு 1. அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். பணம் கிடைத்தது. புனையா ஓவியம்.
கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. மாணிக்கம். மாணிக்கம். மீதியெல்லாம் பாருங்க. சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை, பிரவசன கேசரி, இதெல்லாம் முத்துராமலிங்கருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் டி. ஈன்றுனா பெற்று, அதிமதுரம் மிகுந்த சுவை, களித்திட மகிழ்ந்திட, சிற்றில் சிறுவீடு. அடுத்து மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா பிரித்தால் பொருள் தராது. அப்போ சடன பொருள் தராது. அப்போ இரட்டை கிளவி. அதே பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை வரை அடுக்கி வரும். அடுத்து முத்துராமலிங்க பற்றி, அதாவது முத்துராமலிங்க தேவரை பற்றி தவறான கூற்று. முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு 2000 ஆண்டு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது என்பது தவறு. பொறுத்துக கலை சொற்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பேச்சாற்றல், எலோக்யூஷன், மொழியியல், லிங்கஸ்டிக்ஸ், எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, ஒளியியல், ஃபோனாலஜி, கதைப்பாடல், பேலட். அடுத்து ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 6 வகைப்படும். முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. முதுமொழி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இவை அனைத்துமே சரி. அதாவது ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சிலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். அடுத்து சிலப்பதிகார காப்பியத்தில் குணமாலை என்றும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து நாட்காட்டி ஓவியங்களை பஜார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். அப்போ இவை 3 கூற்றுமே சரி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். சரி. நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரி. அருளோசை, அறிக, அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் குன்றக்குடி அடிகளார். அப்போ அனைத்துமே சரி. நன்றி.